கார்த்திகா கோபத்தில் ஷர்மிளாவை தள்ளிவிட அவள் தரையில் விழுந்து நெற்றியில் ரத்தம் வழிய தொடங்கியது. அதை பார்த்து தீபக்கின் கண்கள் கோபத்தில் நெருப்பாக எரிய ஆரம்பித்தது. ஷர்மிளாவை அவன் மிகவும் நேசித்தான். அவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் அதை பார்த்து கொண்டு அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. வேகமாக அவளை தூக்கி ஒரு சேரில் உட்கார வைத்து அவளுடைய நெற்றியில் வழிந்த ரத்தத்தை துடைத்து தன் கர்ச்சீஃபை எடுத்து கட்டு போட்டுவிட்டு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தான். ஷர்மிளாவை அந்த நிலையில் பார்த்ததும் அங்கிருக்கும் யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. அந்த மொத்த இடமும் சில நொடிகளில் அமைதியாக மாறியது. அப்போது தீபக் கோபத்துடன் கார்த்திகாவை பார்த்து, ஏன் முன்னாடியே ஷர்மிளாவை தள்ளி விடுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? என்னோட இடத்துல நின்னுட்டு என் பொண்டாட்டியே அடிப்பியா? எனக்கு வர கோபத்துக்கு உன்னை இதே இடத்துல என்று கோபமாக முஷ்டியை இறுக்கி கொண்டு சொன்னவன் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது என்று நினைத்து அப்படியே அமைதியாகி போனான். அப்போது ஷர்மிளா அவனை பார்த்து, தீபக் எனக்கு எதுவும் இல்ல, லேசான காயம்தான், நீ டென்ஷன் ஆகாத என்று சொன்னாள். எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இவ்வளவு நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்தும் போது நான் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது என்று சொன்னவன் கோபமாக திரும்பி கார்த்திகாவை பார்த்தான். தீபக்கின் கோபத்தை பார்த்து காயத்ரி தேவி உட்பட எல்லோருமே ஆடி போனார்கள். இவ்வளவு நாள் அவன் அவமானப்பட்டிருந்தும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காதவன் இப்போது தன் மனைவிக்காக இவ்வளவு கோபப்படுவான் என்று அங்கிருந்த யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆரம்பத்தில் கார்த்திகா அவனை பார்த்து பயந்தாள். ஆனாலும் தன்னை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கின்ற தைரியத்தில், இங்க பாரு, நான் ஷர்மிய வேணும்னே தள்ளி விடல. அப்படியே தள்ளி இருந்தாலும் அவகிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். தேவையில்லாம குறுக்க வந்து சீன் போட்டு இந்த விஷயத்தை திசை திருப்ப பார்க்காத. தினமும் உன் செலவுக்கே உன் ஒய்ஃப் கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கிற உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய வில்லா கிடைச்சது? நீ ஏதோ ஃப்ராட் பண்ணி தான் வாங்கியிருக்க. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால இந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாது என்று கார்த்திகா கோபமாக சொன்னாள். அதை பார்த்து கணேஷ் முன்னால் வந்து, கார்த்திகா நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே தீபக்க திருடன்னு சொல்றது ரொம்ப தப்பு. நீ இப்படி பண்றதால உன்னோட குடும்பத்தை நீ தான் அவமானப்படுத்துற. நீ என் பொண்ணை கீழே தள்ளி விட்டதுக்காக நாங்க எதுவும் பண்ணாம அமைதியா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம்ல, அதுதான் நாங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கிற மரியாதை என்று கோபமாக சொன்னார். உடனே ஷர்மி எல்லோரையும் பார்த்து, எனக்கு தீபக் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. உண்மை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் மேல தேவையில்லாம முத்திர குத்த வேண்டாம் என்று சொன்னாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் தீபக்கின் இதயம் நிறைந்தது. அதற்கு மேலும் உண்மையை மறைக்க அவன் விரும்பவில்லை. அப்போது காயத்ரி தேவி ஷர்மிளாவின் பேச்சை கேட்டு கோபத்துடன், ஷர்மி, உனக்கு வேணா எதுக்கும் உதவாத உன்னோட புருஷன் மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இல்ல. உண்மையிலேயே இவன் ஏதாவது ஃப்ராட் பண்ணி தான் இந்த வில்லாவை வாங்கி இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அவள் பதில் சொல்வதற்கு முன்பே தீபக் முன்னால் வந்து, பாட்டி, உங்க கண்ணு முன்னாடிதான் ஷர்மி ரத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. எதுவும் அடிப்படலையே ஓகேவான ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரல. ஆனா இதுக்கு மட்டும் முதல் ஆளா முந்திக்கிட்டு வரீங்க. இதே ஷர்மி தள்ளி விட்டு கார்த்திகாவுக்கு இப்படி ஆகியிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? ரெண்டு குடும்பத்துக்கும் எவ்வளவு சண்டையா இருந்தாலும் அவளும் உங்களோட பேத்தி தானே. ஒரு குடும்பத்துக்கே தலைவியா இருந்துகிட்டு நீங்களே இப்படி கல் நெஞ்சோட இருந்தா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் கார்த்திகா மாதிரி கேவலமா தான் நடந்துக்குவாங்க என்று சொன்னான். அதை கேட்டு காயத்ரி தேவியின் முகம் அவமானத்தால் சிவந்தது. எதிர்த்து எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றார். அப்போது தீபக் மீண்டும் அவரை பார்த்து, உங்ககிட்ட நான் எவ்வளவு விளக்கி சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்றேன், இந்த வில்லாவை சிட்டிலேயே பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற மிஸ்டர் வேணுகோபால் தான் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே அவருக்கு போன் பண்ணி கேட்டுக்கோங்க என்று சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் காயத்ரி தேவிக்கு அதிர்ச்சியில் கால்கள் நடுங்கியது. அங்கே இருக்கும் எல்லோரும் அதே அதிர்ச்சியில் தான் இருந்தார்கள். அங்கிருக்கும் எல்லோருக்குமே வேணுகோபாலின் பெயர் நன்றாக தெரிந்திருந்தது. ஆனால் கார்த்திகா அவன் சொல்வதை நம்பாமல், எப்படி வாய் கூசாம இப்படி பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருப்ப? உன்ன மாதிரி ஒருத்தர் கிட்ட மிஸ்டர் வேணுகோபால் பேசக்கூட மாட்டாரு. நீயும் அவரோட வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஆளு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து உனக்கு கிஃப்ட் பண்ணினாரா என்று ஏளனமாக சொல்லி சிரித்தாள். அவளுடைய கேலியான சிரிப்பை பார்த்த தீபக், உனக்கு விளக்கம் சொல்றது செவுத்துல தலையை முட்டிக்கிறதுக்கு சமம் என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் தன்னுடைய போனை எடுத்து, நாங்க என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். அதனால நான் இப்பவே சித்தார்த்தோட அப்பாவுக்கு கால் பண்றேன். அவர் எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாரு என்று சொல்லி அவருடைய நம்பருக்கு டயல் செய்தான். தன் அப்பாவின் பெயரை கேட்டதும் சித்தார்த்துக்கு முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. ஏய், நீ என்ன பண்ற? இந்த டைமுக்கெல்லாம் என் அப்பாவுக்கு கால் பண்ணாத, அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு என்று சொல்லி அவனை தடுக்க முன்னால் வந்தான். ஆனால் அதற்குள் போன் அட்டன் ஆனது. தீபக் உடனே போனை அவுட் ஸ்பீக்கரில் போட்டான். ஹலோ மிஸ்டர் கேசவன், நான் தீபக் பேசுறேன்.
நான் அரோரா வேலியில இருக்கிற என்னோட வில்லா முன்னாடி இருக்கேன். உங்களோட பையனும் உங்களோட வருங்கால மருமகளும் இந்த வில்லா அவங்களோடதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் விலைக்கு வாங்கிட்டேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. புரிய வைக்க ட்ரை பண்ணி என்னோட வாய் வலிச்சதுதான் மிச்சம். அதனால இந்த விஷயத்த நீங்களே உங்க பையன் கிட்ட சொன்னா நல்லா இருக்கும் என்று சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சியான கேசவன், ஐம் ரியலி சாரி மிஸ்டர் தீபக். இப்ப சித்தார்த் எங்க இருக்கான்? அவன்கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா என்று பணிவுடன் சொன்னார். உடனே தீபக் சிரித்துக் கொண்டே போனை சித்தார்த்தின் பக்கம் நீட்டினான். கேசவனின் குரலை கேட்டதுமே எல்லோருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. எதற்கும் லாய்க்கில்லாதவன் என்று நினைத்த ஒருவன் இவ்வளவு பெரிய வில்லாவுக்கு சொந்தக்காரனாக இருப்பான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. உண்மையில் அது யாருக்குமே பிடிக்கவில்லை. சித்தார்த் தயக்கத்துடன் போனை வாங்கி கார்த்திகாவை பார்த்து கொண்டே அப்பா என்று சொன்னான். உடனே அவர் கோபமாக, சித்தார்த், நீ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா? ஒரு விஷயத்தையாவது நீ உருப்படியா பண்ணிருக்கியா? தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை பண்றதையே வேலையா வச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா மிஸ்டர் தீபக் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சீக்கிரம் அந்த இடத்த காலி பண்ணு என்று கத்தினார். அவருடைய கோபத்தை பார்த்து சித்தார்த்தால் எதுவும் பேச முடியவில்லை. சரிப்பா என்று அமைதியாக சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். கேசவன் பேசியதை கேட்டு காயத்ரி தேவி, கார்த்திகா, நவீன் உட்பட எல்லோரும் அவமானத்தில் கூச்சப்பட்டு நின்று கொண்டிருந்தார்கள். கார்த்திகாவுக்கும் அவமானத்தில் அழுகையே வந்துவிடும் போலிருந்தது. தீபக்கின் முகத்தை கூட பார்க்க தைரியம் இல்லாமல் தன் பாட்டியின் அருகில் வந்து நின்று கொண்டாள். அப்போது சித்தார்த் வெட்கத்தோடு தீபக்கை பார்த்து, சாரி தீபக், நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த வில்லா உங்களோடது தான். நான் பேசினது உங்களுக்கு ஏதாவது விதத்துல ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி என்று அரை மனதுடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து உடனே கிளம்பினான். அதை பார்த்த கார்த்திகா அதிர்ச்சியுடன், சித்தார்த், நீ எங்க போற என்று கேட்டுக்கொண்டே பின்னாலேயே ஓடி சென்றாள். ஆனால் அதற்குள் சித்தார்த் காரில் ஏறி இருந்தான். கார்த்திகா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, உடனே போயாகணும். ஏற்கனவே இங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்பாவும் கோபத்துல இருக்காரு என்று சொல்லிவிட்டு கார்த்திகாவின் பதிலை கூட கேட்காமல் அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்று விட்டான். இன்னொரு புறம் தீபக்கிடம் அவமானப்பட்டதை நினைத்து நவீன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தீபக்கிற்கு எதிராக ஏதாவது செய்தால் கண்டிப்பாக தனக்கு தான் பிரச்சனை ஏற்படும் என்று அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வில்லா கிடைச்சது? அதுவும் வேணுகோபால் கிட்ட இருந்து. நானும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான், ஆனா நானே அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பயப்படுவேன். அந்த அளவுக்கு பெரிய ஆள் அவரு. எல்லாமே குழப்பமா இருக்கே. சீக்கிரம் இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தீபக்கை பத்தி தெரிய வரும்போது நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவன் கழுத்துல கைத்த கட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போகல, என்னோட பேரு நவீன் கிடையாது என்று கோபமாக தனக்குள் சொல்லிக் கொண்டான். சித்தார்த் அங்கிருந்து சென்றதும் மொத்த இடமும் அமைதியாக காணப்பட்டது. தீபக்கை எதிர்த்து அந்த நேரத்தில் யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. அழுது கொண்டு நின்றிருந்த கார்த்திகாவை பார்த்து காயத்ரி தேவி மெதுவாக அவளிடம் வந்து தோளில் கை வைத்தார். ஃபீல் பண்ணாத கார்த்திகா, எதுவா இருந்தாலும் நம்மளோட இடத்துக்கு போய் பேசிக்கலாம் வா என்று சொல்லி காயத்ரி அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். அவருக்கு பின்னாலேயே மற்றவர்களும் ஒவ்வொருவராக கிளம்பி சென்றார்கள். காயத்ரி தேவி அங்கிருந்து செல்லும் போது அவருடைய முகத்தில் பயங்கரமான கோபம் தெரிந்தது. அந்த வில்லாவையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டு சென்றார். அவர்கள் சென்றதும் தீபக் ஷர்மிளாவின் கையை பிடித்து, வா ஷர்மி, உனக்கு வில்லாவை சுத்தி காட்டுறேன் என்று சொல்லி அழைத்தான். அப்போது தீபக்கின் கண்களில் ஒரு சந்தோஷம் தெரிந்தது. ஷர்மிளாவின் ஆசைகளில் முதல் ஆசையை நிறைவேற்றிவிட்டதாக அவனுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் ஷர்மிளாவால் முழுவதுமாக சந்தோஷப்பட முடியவில்லை. அவள் மனதில் பல கேள்விகள் எழுந்தது. கீதாவாலும் அந்த விஷயத்தை ஜீர்ணிக்க முடியவில்லை. தீபக், உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த பல கோடி மதிப்பு இருக்கிற வில்லாவை ஒருத்தர் உனக்கு சும்மா கொடுத்திருக்காருனா என்னால அதை ஏத்துக்க முடியல. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா என்று கேட்டாள் ஷர்மிளா. ஷர்மி, நான் உங்ககிட்ட எதுக்கு போய் சொல்ல போறேன்? நான் மிஸ்டர் வேணுகோபாலுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணேன். அதுக்காக அவர் எனக்கு இந்த வில்லாவை கொடுத்தாரு. அங்கிளுக்கு கூட அவரை பத்தி தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு ஷர்மிளா கீதாவின் பார்வை கணேஷிடம் திரும்பியது. உடனே கணேஷ் தீபக்கை பார்த்து, வேணுகோபால் யாரு தீபக்? எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே என்று கேட்க, அங்கிள், மகிழ் பாபாவோட ஃப்ராடு தனத்தை எல்லாம் கண்டுபிடிக்கும் போது ஒருத்தர் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாரு. அந்த பாபாஜியை நம்பி பல கோடி ரூபாயை இழந்திருக்காரு. அப்படி ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நான் காப்பாத்தினதுக்காக தான் எனக்கு இந்த வில்லாவை கொடுத்தாரு என்று சிரித்து கொண்டே சொன்னான். உடனே கணேஷும் ஞாபகம் வந்ததை போல, அடா ஆமா தீபக், அவர் உன்னை தனியா பேச கூட்டிட்டு போகும்போதே நினைச்சேன் இது உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் என்று சிரித்து கொண்டே சொன்னார். அவர்கள் பேசுவதை கேட்டு ஷர்மிளா குழப்பத்துடன், என்ன பாபாஜி, என்ன கண்டம்? நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியலையே என்று கேட்டாள். அதை கேட்ட கீதா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா குடும்பத்தை மறுபடியும் பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரி தெரியுது. இதுக்கு மேல அவமானப்படுற அளவுக்கெல்லாம் ஏன் உடம்புல தெம்பில்ல என்று கோபமாக சொன்னார். ஆண்டி, நீங்க என்ன நம்பலாம். கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுற மாதிரியான எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் என்று தீபக் சொல்ல, ஆமாமா, தீபக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
நீங்க முதல்ல தேவையில்லாம சந்தேகப்படுறத நிறுத்துங்க என்று சொன்னாள் ஷர்மிளா. உடனே கீதா மனது மாறி, சரி வாங்க, வில்லா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வில்லாவில இருக்கணும்னு தான் என்னோட நீண்ட நாள் ஆசை என்று சொல்லிக்கொண்டே உற்சாகமாக உள்ளே சென்றார். அவருடைய திடீர் மாற்றத்தை பார்த்து தீபக் அப்படியே நின்றிருக்க, என்ன பாக்குற? அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தோஷம்தான். உடனே உள்ள போனா நீ தப்பா நினைச்சுக்குவான்னு 2 கேள்வி கேட்டுட்டு உள்ள போறா. அவளை கண்டுக்காத, நீ வா என்று கணேஷ் சிரித்துக் கொண்டே சொன்னார். அதை கேட்டு தீபக் ஷர்மிளா இருவரும் சிரித்தபடி வில்லாவுக்குள் நுழைந்தார்கள். உள்ளே வந்து பார்த்ததும் ஷர்மிளாவுக்கு உண்மையிலேயே வியப்பாக இருந்தது. மாடர்ன் அரண்மனையை போல ஜொலித்த அந்த வில்லாவை பார்த்து அவள் மெய்மறந்து போயிருந்தாள். ஷர்மிளாவை விடவும் கீதா அதிகமாகவே சந்தோஷப்பட்டார். ஐயோ, உள்ள எவ்வளவு ஆடம்பரமா இருக்கு! 10 ரூம்ஸுக்கு மேல இருக்கும் போலயே. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரூம் தான் வேணும். கூடிய சீக்கிரம் ஒரு வேலைக்காரனை போடணும். நான் இத்தனை வருஷமா வேலையை செஞ்சது போதும். இனிமே ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருக்கிற மீதி நாட்களை சந்தோஷமா இந்த வில்லாவில கழிக்க போறேன் என்று அங்கே இருந்த ஒரு சோபாவில் உட்கார்ந்தபடி சிரித்துக் கொண்டே சொன்னார். ஒரு வேலைக்காரன் என்ன, 10 வேலைக்காரங்களை கூட சேர்த்துக்கோ. கூடவே உனக்குன்னு ஒரு தனி காரும் வாங்கிக்கோ. இது உன்னோட வீடு தானே, உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ என்று கணேஷ் சிரித்துக் கொண்டே சொன்னார். அதை கேட்டு தீபக்கும் ஷர்மிளாவும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டார்கள். தீபக்கின் மீது கீதாவுக்கு கோபம் இருந்தாலும் இந்த ஆடம்பரமான வில்லாவை பார்த்ததும் அதையெல்லாம் மறந்து போயிருந்தார். அப்போது ஷர்மிளா தீபக்கின் கையை பிடித்துக்கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் தீபக். என் அம்மாவும் அப்பாவும் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போதான் என் மனசு ரொம்ப லேசா இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னபடி தீபக்கின் தோள்களில் சாய்ந்தாள். ஷர்மிளா தன்னுடன் இவ்வளவு நெருக்கமாக ஒட்டி உரசி நிற்பதை பார்க்கும்போது அவனுக்கு வெடவெடுத்தது. ஆனாலும் அந்த உணர்வு அவனுக்கு நன்றாக இருந்தது. ஷர்மி, வாழ்நாள் முழுக்கவும் உன் கூட இப்படியே கை கோர்த்து ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா 1 வருஷம் கழிச்சு நான் உன்னை விட்டு பிரிஞ்சு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா என் குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனா அதை என்னால காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. நாளுக்கு நாள் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் அதிகமாகிட்டே போகுது. என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் என்று தீபக் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். தீபக்கை பற்றிய உண்மையை ஷர்மிளா கண்டுபிடிப்பாளா? காயத்ரி தேவி கார்த்திகாவின் அவமானத்திற்கு தீபக்கை பழி வாங்குவார்களா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.